எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1ஆம் வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை தான் நம்ம தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மைகளை நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ விசுவாசத்தில் இருக்கின்ற மேன்மையான காரியங்களை, மகிமையான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை, நம்மை வழிநடத்தும் காரியங்களை இந்த இடத்துல, இந்த புத்தகத்துல நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், எவ்வளவு மிகப்பெரிய ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் நமக்கு தெல்ல தெளிவாக காட்டி கொடுக்கிறது. கோடான கோடி தூதர்கள் தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். எப்ப? நித்தியமாய் அவங்க மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் உருவான முதல் எப்படி அவங்க மகிமைப்படுத்துறாங்க? ஒரு ரோபோ மாதிரி, ஒரு டியூன் பண்ண ஒரு மிஷின் மாதிரி, ஒரு 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 சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண ஒரு பொருள் மாதிரி அவங்க உணர்வற்றவர்களாய் கர்த்தரை மகிமைப்படுத்தவில்லை. அவங்க மகிமைப்படுத்துறது உள்ளான விதத்துல உணர்ந்து கர்த்தருடைய மகிமைகளையும் கர்த்தருடைய மகத்துவங்களையும் எண்ணி அதை பார்த்து, வசனம் சொல்லுதுல, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது அப்படின்ட்டு. அதே மாதிரி தேவ தூதர்கள் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை பார்த்து, அந்த மகிமையை பார்த்து, அந்த ஆச்சரியமான காரியங்களை பார்த்து கர்த்தர் என்ன பண்றாங்க? மகிமைப்படுத்திட்டே இருக்கிறாங்க நித்தியமாய். ஆனா இந்த நாட்கள்ல இந்த கர்த்தர் இந்த பூமியில வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அவர் எப்படி மகிமைப்படுத்துறாங்க? அவருடைய கரத்தின் கிரியைகள்லாம் பார்த்து மகிமைப்படுத்துறாங்க. ஆனா அதை விட இப்ப அதிகமா என்ன ஆயிருது? அவர் தன் சிருஷ்டிகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தது நிமித்தம் அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய தாழ்மை, இப்படி அவருடைய எல்லா தெய்வீக தன்மையும் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. இதுதான் ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அதான் பிலிப்பியர் நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல கடைசி நம்ம பிலிப்பியர் நிருபத்தின் அந்த வேத பாடத்தில் கூட அதான் பார்த்துட்டு வரோம். வானோர் பூதலத்தோர் பூமிக்கு மேலானோர் எல்லா முழங்கால்களும் முடங்கும்படி. அப்ப அது வரைக்கும் கர்த்தரை துதிச்சுதான் இருந்தாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்திதான் இருந்தாங்க. ஏன்னா பிதாவை ஒருவரும் ஒரு காலமும் கண்டதில்லை. ஏன்னா அவருடைய உருவத்தை அவர் உருவமாய் பார்க்க முடியாது. ஏன்னா அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார். அந்த சர்வ வியாபியாகிய தேவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ஒரு குறிப்பிட்ட காரியத்துல அவரை அடக்கி வச்சிட முடியாது. அவரை வெளிப்படுத்துகிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். மாம்சத்துல வெளிப்பட்ட தேவனாகிய திரித்துவத்தின் 2ஆம் நபராகிய இயேசு கிறிஸ்து தான் நித்தியமாய் பிதாவை வெளிப்படுத்துகிறார். பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் மாத்திரமல்ல, நித்தியத்திலையும் அவர் பிதாவை வெளிப்படுத்துறது யாருன்னா, பிதாவை வெளிப்படுத்தும் தன்மையில் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து தான். என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் அப்படின்றாரு. ஸ்தேவான் தரிசனத்தை பார்க்கும் பொழுது பிதாவுடைய மகிமையை பார்க்கிறாரு. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று வரவேற்கிறத ஒரு லிட்டரலான உருவமா பார்க்கிறாரு. அப்ப இப்படி தேவ தூதர்களால் மகிமைப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு, இந்த பூமியில கர்த்தருடைய பிதாவாகிய தேவனுடைய அந்த அனந்த திட்டத்தை, தீர்மானத்தை, நோக்கத்தை மாம்ச சரீரத்துல சுமந்து இங்கே நமக்காய் நிறைவேற்றின பரிசுத்தம் உள்ள தேவனாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இதை நாம மறந்துடக்கூடாது. அநேக நேரங்கள்ல அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டது நிமித்தமாகவே அவரை ஒரு குறைத்து மதிப்பிடுகிற ஒரு கண்ணோட்டம் பொதுவான ஜனங்களுக்கு ஏற்படுகிறது. இது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அவங்க சத்தியத்தை அறியல, பரிசுத்த வேதாகமும் கையில இல்ல. அவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு பல கோடிக்கணக்கான 330 கோடி வகையான தெய்வங்கள் நம்முடைய தேசங்கள்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்திருக்கிறோம். உலகம் முழுக்க அப்ப ஜனங்கள் இயற்கையையும் தலைவனையும் இப்படிப்பட்ட அவங்களை எதெல்லாம் கண்டு பயப்படுகிறார்களோ அதையும், அவர்கள் எதெல்லாம் ஆச்சரியமாய் நினைக்கிறார்களோ அவைகளையும், எவைகளை கண்டு பிரமிக்கிறார்களோ அவைகளையும் ஜனங்கள் வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதுல ஒன்னாக அதுல ரிஷிகளையும் பல மகான்களையும் வணங்குறாங்க. அதே போல இயேசு கிறிஸ்துவையும் ஒரு தெய்வமாக வைத்து வணங்குற ஒரு கண்ணோட்டம் இருக்கு.
சில நேரங்கள்ல இவர் தேவனுடைய தேவ தூதர் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. சில மார்க்கங்கள்ல இவர் கடவுள்கிட்ட இருந்து வந்த ஒரு இறை தூதர் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் சில மார்க்கங்கள்ல இருக்கு. சில மார்க்கங்கள்ல இவர் ஒரு தீர்க்கதரிசின்ற கண்ணோட்டம் இருக்கு. கிறிஸ்தவர்களாகிய நாம இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்துல இருக்கிறோமா? இல்ல இதை விட ஒரு மேலான ஒரு கண்ணோட்டத்தை பெற்றிருக்கிறோமா இயேசு கிறிஸ்துவை குறித்து? இயேசு கிறிஸ்துவை நாம இயேசு கிறிஸ்துவாக நாம பார்க்கிறோம். மாம்சத்தில் வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அவரால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும், அவரால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், அவரால் எனக்கு என்ன அதிசயங்கள் நடக்கும், அவரால் நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறேன் இப்படின்ற இயேசு கிறிஸ்துன்ற கண்ணோட்டத்துல கிறிஸ்தவர்களாக நாம பார்க்கிறோம். ஆனா கிறிஸ்து இயேசுன்ற கண்ணோட்டத்திலையும் நாம பார்க்கணும். அவர் பூமிக்கு வெளிப்பட்டு நமக்கு அநேக காரியங்களை செய்து முடித்தார், அநேக காரியங்களை நமக்கு நிறைவேற்றி காண்பித்தார், எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுத்தார், நமக்கு பதிலாளாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு. எல்லாம் சரி, எல்லாம் கரெக்ட். ஆனா இந்த ஒரு கண்ணோட்டத்துல மாத்திரம் தான் நம்ம இருக்கிறோமா? இல்ல இந்த பூமிக்கு வருகிறதற்கு முன்பாக, இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாக அவர் எப்படி இருந்தார் என்ற கண்ணோட்டத்தை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்ற சொன்ன வார்த்தை அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர்களாய் நம்ம மத்தியில வாசம் செய்தாருன்ட்டு நாம பார்க்கிறோம். அப்ப இந்த தேவனை நாம் எப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்துல நாம பார்க்கிறோம்? குமாரனாகிய தேவனை நம்முடைய குமாரனாகிய தேவனை குறித்து தானே நம்முடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்றத இந்த எபிரேய நிருபம் ரொம்ப தெளிவாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. முதலாவது அவருடைய தெய்வீக தன்மையை முதலாவது அதிகாரத்துல பார்த்தோம். இரண்டாவது அதிகாரத்துல அவருடைய மனுஷிகமான அவருடைய தன்மையில அவர் எவ்வளவு சிறந்தவர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலானவர். அநேக நேரங்களில் தீர்க்கதரிசி அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு கூட அவரை நிறுத்திடுறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்ல ஒருவரான யூதாஸ் கடைசி வரைக்கும் அவரை எப்படி கூப்பிட்டாரு? ரபின்னு தான் கூப்பிட்டாரு, ஆண்டவரேன்னு கூப்பிடவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷ புஸ்தகங்கள்ல எல்லா இடங்கள்லயும் எல்லாரும் ஆண்டவரேன்னு கூப்பிட்டுருவாங்க. இந்த யூதாஸ் மட்டும் கடைசி வரைக்கும் அவரை எப்படி பார்த்தாரு? ஒரு போதகரா தான் பார்த்தாரு, ஆண்டவரேன்னு பார்க்கல. கடைசியில அந்த ராபோஜனத்தை அப்போ கூட அவர் சொல்றாரு, இங்க இருக்கிறவன் தான் எனக்கு காட்டி கொடுக்க போறான்னு ஒவ்வொருத்தரும் கேட்கறாங்க, ஆண்டவரே நான் தானா? ஆண்டவரே நானா? நான் தான், நான் ஒருவேளை நானா இருக்குமோ ஆண்டவரே அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஆண்டவரேன்றாங்க. ஆனா யூதாஸ் மாத்திரம் ரபி நானோ அப்படின்ற. கடைசி வரைக்கும் ரபி தான். இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடு இல்ல. அவர் ஒரு நல்ல மனுஷன், அவர் நன்மை செய்கிறவரு, அவர் ஒரு இறை தூதரு, அவர் ஒரு தீர்க்கதரிசி, இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்துல அன்னைக்கு ஜனங்க இருந்தாங்க. அதை போக்கணும், அதை மாற்றணும். அவர் எல்லாரை விட சிறந்தவர், அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் காமித்து கொடுக்கிற புத்தகம் தான் இந்த எபிரேய நிருபம். இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தெளிவான சிந்தனை, அவர் நமக்கு என்னென்ன செய்திருக்கிறார், இந்த பூமியில ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும், எப்படிப்பட்ட காரியங்கள் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், எதெல்லாம் நம்ம சரிப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்ற அநேக சத்தியங்கள் அடங்கி இருக்கிற புத்தகம் தான் இந்த எபிரேய நிருபம். சாதாரணது கிடையாது இந்த எபிரேய நிருபம். இதுல வேர்ட் ஸ்டடி எல்லாம் பண்ணோம்னா நமக்கு அவ்வளவு ஆச்சரியமான தகவல்கள் வருது. ஒவ்வொரு வார்த்தைகளும் எடுத்து நம்ம போதிக்கும் பொழுது நிச்சயமாய் நமக்கு ஒரு பெரிய ஒரு மனக்கண்களே நமக்கு திறப்பதை போல கர்த்தர் நமக்கு அதிசயங்களை, எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்கிறார்ன்றத இந்த எபிரேய நிருபம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்குது. ஒவ்வொரு வார்த்தையா படிக்கும் பொழுது நமக்கு இப்போ நம்ம பைபிள் ஸ்டடி பண்ணல, நம்ம சண்டே சர்மன் கொடுக்கறதுனால இதுல இருக்கிற டாபிக்ஸ் அடிப்படையில் எல்லாம் போயிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் போய்கிட்டு இருக்கேன். அதுல 2ஆம் அதிகாரத்தை முழுக்க நாம போன வாரத்துல பார்த்தோம். இப்ப 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அதாவது இதனுடைய ஒரிஜினல் ஆடியன்ஸ் எபிரேயர்கள். அதுல நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இந்த செய்திகள்ல நம்ம பார்த்தோம், இதோட ஒரிஜினல் ஆடியன்ஸ் எபிரேயர்கள். அதுல நம்ம குழப்பம் அடைஞ்சிடக்கூடாது. அதுல நம்ம ஒரு யாருக்கு எழுதுனா அப்படின்ற ஒரு குழப்பத்துல நம்ம இருந்துடக்கூடாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் தீர்க்கதரிசி நினைச்சிட்டாங்க இயேசு கிறிஸ்துவ. தேவ தூதர், ஒரு இறை தூதன் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல இவங்க இருந்தாங்க. அப்ப இந்த எபிரேயர்கள் எழுதின ஆசிரியர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, அவர் தேவ தூதர்களை காட்டிலும் மேலானவர், தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலானவர் அப்படின்றத காமிச்சு கொடுத்துட்டாரு. 3ஆம் அதிகாரத்துல இந்த எபிரேய ஜனங்களுடைய மிகப்பெரிய தலைவனாகிய, அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியாகிய கானானுக்கு வழி நடத்தி வந்த ஒரு மிகப்பெரிய தலைவனாக
எண்ணப்பட்ட மோசேவை காட்டிலும் இயேசு கிறிஸ்து மேலானவர் காண்பிக்கிறது தான் இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய நோக்கம். 3ஆம் அதிகாரம் எதை சொல்லுது? நீ மோசேவை பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்கிற, கரெக்ட் தான். மோசே மிகப்பெரிய மனிதன், கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன், கர்த்தரால் பராக்கிரமங்களை செய்கின்ற ஒரு மனிதனாய் இந்த மோசே காணப்பட்டாரு. அதிசயங்களை செய்தாரு, அற்புதங்களை செய்தாரு, ஜனங்களை ஆச்சரியமாய் வழிநடத்தி வந்தாரு. கர்த்தருடைய ஸ்தானாதிபதியா இருந்து எல்லாவற்றையும் காத்து ஒரு முன்மாதிரியாக, ஒரு வழிகாட்டியாக இந்த மோசே இருந்தாரு. ஒரு தலைவன், நல்ல தலைவனுக்குரிய குணாதிசயங்களை இந்த மோசே கொண்டிருந்தாரு. பொதுவா நம்முடைய ஜெபங்கள் பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல நம்ம சுற்றி இருக்கிற சில காரியங்கள் நமக்கு எதிரடியா இருக்கும் பொழுதோ, இல்ல கர்த்தருக்கு விரோதமா இருக்கும் பொழுதோ, நம்ம நம்ம வந்து அதில எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்றதுக்கு சில வியூஸ் இருக்கு. ஒண்ணு நோவா ஹேண்டில் பண்ண வியூ. என்ன நோவா ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னா, ஜனங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தினாரு. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்ப அறிவிச்சாரு. கர்த்தர் அவருக்கு கொடுத்த வேலைய கரெக்ட்டா அவர் செஞ்சாரு. எந்த விதமான தவறும் இல்ல. பக்காவா கரெக்ட்டா செஞ்சு முடிச்சாரு. ஆனா ஆபிரகாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கர்த்தருடைய நியாயத்தீர்ப்ப கேட்ட உடனே, இந்த நியாயத்தீர்ப்பு நிமித்தம் ஜனங்கள் மாளாதபடிக்கு கர்த்தரிடத்துல பரிந்து பேசுகிறார். இதான் ஒரு தலைவனுக்கான ஒரு நல்ல குணம். நீங்க ஆவிக்குரிய ரீதியில ஒரு விசுவாசிகளாய் மாத்திரமல்ல, ஒரு தலைவர்களாய் இருக்கணும்னா, நீங்க ஜனங்களுக்காய் செய்யும் பரிந்துரை ஜெபம் உங்களை தலைவர்களாய் மாற்றும். மோசே எடுத்துக்கோங்க. கர்த்தர் சொல்றாரு, மோசே எப்படி நான் ஆபிரகாம வச்சு ஒரு மனிதனை வச்சு ஒரு தேசத்தையே நான் ஃபார்ம் பண்ணணும், அதே போல உன்னை வச்சு நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த ஜனங்களே வேணாம், இவங்க எல்லாரும் நான் அழிச்சிடுறேன். இவங்க தேவையில்லை. ஏன்னா வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், அற்புதங்களை கண்டும் அவங்க திருந்தாத ஜனங்கள், முறுமுறுப்புள்ள ஜனங்கள், தங்களுடைய முறுமுறுப்புனால, தங்களுடைய பொல்லாத வார்த்தைகளால தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்த ஜனங்கள். இவங்க வேணவே வேணாம், உன்னைய வச்சு நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு தேசத்தை ஃபார்ம் பண்ணிடுறேன். மறுபடியும் என்னால முடியும், கர்த்தரால முடியும்ல. ஆபிரகாம் அப்படின்ற ஒரு நபரு, 100 வயதாகியும் குழந்தை இல்லாத ஒரு நபரு, அந்த நபருக்கு சரீரம் செத்தவன் என்று எண்ணப்பட்ட, கற்பம் செத்தவன் என்று எண்ணப்பட்ட சாராள் மூலமாக, ஆபிரகாம் மூலமாக ஒரு தேசத்தையே வந்து கர்த்தர் உருவாக்குவார் அப்படின்னா, மோசே மூலமா உருவாக்க முடியாதா? நிச்சயமா உருவாக்குவாரு. நான் கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் செஞ்சிடறேன் அப்படின்றாரு. மோசே என்ன சொல்றாரு? ஆண்டவரே, என் பேரை வேணா கிறுக்கி போட்டுருங்க, இந்த ஜனங்களை என்ன செய்யாது. இதான் தலைவனுக்கான ஒரு நல்ல ஒரு ஒரு வழிகாட்டி, ஒரு ஒரு முன்னுதாரணம். நம்ம தலைவர்களா இருக்கணுமா? பரிந்து பேசுகிறவர்களா இருக்கணும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பை எடுத்துரைக்கிறது மாத்திரமல்ல, ஜனங்களுக்காக ஜனங்கள்கிட்ட கர்த்தருடைய நியாய தீர்ப்பு சொல்லணும். கர்த்தர்கிட்ட போயிட்டு என்ன பண்ணணும்? பரிந்து பேசணும். நாம ஆப்போசிட்டா பண்ணுவோம். ஜனங்கள்கிட்ட போயிட்டு பரிந்து பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு அப்படி இப்படின்னு ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவோம். கர்த்தர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே இப்படி பண்ணிட்டான் ஆண்டவரே, நான் சொன்னா கேட்கவே மாட்டான், ஒழுங்காவே இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு கர்த்தர்கிட்ட போயிட்டு புலம்பிட்டு இருப்போம். ஜனங்கள்கிட்ட ஆப்போசிட்டா பேசிட்டு இருப்போம். ஏன்னா மனசு கஷ்டப்பட்டுற கூடாது, ஏதோ சம்திங் பண்றது ஆப்போசிட்டா பண்ணணும். ஜனங்கள்கிட்ட நியாய தீர்ப்பு சொல்லணும், எச்சரிக்கை பண்ணணும், கரெக்டா விஷயங்கள இதுதான் சரினா சரி, தப்புனா தப்பு, எது ரைட்னா ரைட்டு, எது ராங்னா ராங்ன்றத கரெக்டா பேசிடணும். கர்த்தர்கிட்ட போய் பரிந்து பேசணும். ஆண்டவரே தெரியாம பண்ணிட்டாங்க, நீங்க மன்னிச்சுக்கோங்க, இந்த ஒரு முறை மனம் இருங்குங்க அப்படின்ட்டு நாம அப்படிப்பட்ட ஒரு மக்களாக நாம இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இங்க 1ஆம் வசனம் எவ்வளவு தெளிவா, எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயங்களை நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்குது பாருங்க. இப்படி இருக்க அப்படின் போது ஒரு கனெக்டிங் வேர்டோடு கூட ஆரம்பிக்குது. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. யார பார்த்து பேசுறாரு? சபையை பார்த்து பேசுறாரு. ஏன்னா இது நான் பிலீவர்ஸை பார்த்து பேசல, பிரதர்ஸ் அப்படின்னும் போது சபையை பார்த்து பேசுறாருன்னு அர்த்தம். அப்ப சபையை பார்த்து என்ன சொல்றாரு? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் நீங்க. சபைக்கு அந்த கண்ணோட்டம் இருக்கா? நான் வந்து பரம அழைப்புக்கு பங்குள்ளவன் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் சபைக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். நான் பரம அழைப்புக்கு பங்குள்ளவனா நான் வந்து இருக்கிறேனா? பார்ட்னரா இருக்கிறேனா? பங்குள்ளவன்னா பங்கு பெறுகிறவர்கள் கிடையாது.
அதாவது எப்படி சொல்றது, சும்மா ஒரு ஆடியன்ஸ் கிடையாது, பார்ட்டிசிபேட் பண்றவங்க. பரம அழைப்புக்கு ஒரு ஆட்டு மந்த மாதிரி ஒரு ஒரு கூட்டம் போது அதுல நானும் போறேன் அப்படின்ட்டு ஒரு அப்படி கிடையாது. இதுல பங்குள்ளவர்கள், பரம அழைப்புக்கான பங்கு உங்களுக்கு இருக்கு. நீங்க பரம அழைப்பை பெற்றுக்கொள்வதற்கும், உங்க குடும்பம் பரம அழைப்பை பெற்றுக்கொள்வதற்கும், உங்க சமுதாயம் பரம அழைப்பை பெற்றுக்கொள்வதற்கும், உங்களை சார்ந்தவர்கள் பரம அழைப்பை பெற்றுக்கொள்வதற்கான பங்கு உங்களிடத்துல இருக்கு. என்ன பங்கு? கர்த்தர் அவருடைய காரியத்தை செய்து முடித்தார். இன்னைக்கு நம்முடைய பாட்டு தான் இருக்கு. அதை வைத்து நாம் செயல்பட வேண்டிய விஷயம் தான் இருக்கு. பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, இந்த இந்த ஒரு வசனமே வந்து ஒரு வருஷம் கூட போதாது. என்ன பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு வருஷத்தை வச்சு ஒரு வருஷம் கூட பிரசங்கம் பண்ணலாம். அப்ப கூட போதாது. அந்த அளவுக்கு கன்டென்ட் ரொம்ப அடர்த்தியான கன்டென்ட் இதுல இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. பரம அழைப்புன்றத விளக்குறதுக்கே நமக்கு அதிக டைம் தேவை. பரம அழைப்புனா என்ன? எப்படிலாம் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அந்த அழைப்புக்கான வேலைகள் என்ன? அந்த அழைப்புக்கான கடமைகள் என்ன? இதை நீங்க யோசிச்சு பாருங்க. இதை நீங்க அப்படியே ஒண்ணொண்ணா எடுத்து பாருங்க. இப்படிதான் நம்ம வேர்ட் ஸ்டடி பண்ணணும். இதுல இருக்கிற ரூட் வேர்ட் எடுத்து படிச்சு அதுக்கான அர்த்தங்களை எடுத்து பாருங்க. பரம அழைப்புனா என்ன அப்படின்றத நீங்க என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்கணும். நான் சொல்லுவேன்ல, வேதத்தை தியானிக்கும் போது நமக்குள்ள கேள்வி எழுந்துகிட்டே இருக்கணும். பரம அழைப்புனா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பணும். அதுக்கு பங்குள்ளவர்களா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? பங்குள்ளவனா நான் எப்படி மாற முடியும்? அந்த பங்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? நான் பங்கு பெற்றவரா இருக்கும்பொழுது என்னுடைய கடமை என்ன? இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்கு எழும்போது அதற்கான விடைகள் கிடைக்கும். சொல்றாரு, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர். இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்றாரு? அப்போஸ்தலர்ன்றாரு. அப்போஸ்தலர்னும் பொழுது அதாவது அனுப்பப்பட்டவர். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 39ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. யோவான் சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரம் 38 39ஆம் வசனத்துல இது அப்படியே இருக்கு. அனுப்பப்பட்டேன். அப்போஸ்தலனா அனுப்பப்பட்டவர்கள், ஒரு நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கென்று அனுப்பப்பட்டவர்கள். ஆதி அப்போஸ்தலர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் நமக்கு அவர்கள் அப்போஸ்தலர்கள், இந்த மார்க் ஆஃப் அப்போஸ்தலர்ஸ் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்டடியே இருக்கு. யார் அப்போஸ்தலர்? இன்னைக்கு அப்போஸ்தல ஊழியம் இருக்கான்னு கேட்டா இருக்கு, நிச்சயமா இருக்கு. இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் அப்படின்ட்டு ஊழியர்கள் அழைக்க தகுதியான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. நிச்சயமா அப்போஸ்தலர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள் அப்படின்ற 5 விதமான ஊழியத்தை சபையில் இருந்து கர்த்தர் நிறைவேற்றுகிறார். உங்கள ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஊழியம் இருக்கு. இந்த அழைப்பு இருக்கு. நீங்க அதை தெரிந்து கொண்டீர்களா? நான் வந்து ஒரு அப்போஸ்தலனாய் நான் வந்து அநேக இடங்கள்ல சபைகளை ஸ்தாபித்து, அநேக இடங்கள்ல ஜெபங்களை அநேக இடங்கள்ல நான் கொண்டு போய் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பனாய் நான் இருக்கணும். அந்த இடத்துல ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ற ஊழியங்கள் நிலைநிறுத்தப்படக்கூடிய ஒரு அப்போஸ்தலனாய் கர்த்தர் என்னை பயன்படுத்துகிறார் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கா? இல்ல வேதத்தை பகுத்து போதிக்கின்ற ஒரு போதகனாக நான் இருக்க விரும்புறேன். எனக்கு அந்த ஒரு கிருபை இருக்கு. எனக்கு வந்து அந்த ஒரு ஆர்வம் இருக்கு. எனக்கு அதுல ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? நான் சுவிசேஷத்தை நல்லா அறிவிப்பேன். நான் போயிட்டு புது ஜனங்களை சந்தித்து அவர்களிடத்துல நான் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கின்ற கிருபை என்னிடத்துல இருக்கு அப்படின்ற உணர்வு உங்கள்ட்ட இருக்கா? கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கமான தரிசனங்களாய் பெற்றுக்கொண்டு அறிவிக்கின்ற அந்த ஆற்றல் உங்களிடத்துல இருக்கின்றத நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? ஒரு மேய்ப்பனுக்குரிய ஒரு வழி நடத்துதல், ஒரு கைடன்ஸ் வந்து நீங்க உங்களால செய்ய முடியுன்ற ஒரு காரியம் உங்கள்ட்ட இருக்கா? உங்க எல்லார்ட்டையும் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? கண்ணாடியில மூஞ்சிய பார்க்காம இருக்கிறோம். நம்முடைய கண்ணாடி எங்க இருக்கு? இங்க இருக்கு. நாம யாருன்றதை வெளிப்படுத்துகிற கண்ணாடி எங்க இருக்கு? நம்முடைய கரத்துல இருக்கு. ஆனா இந்த கண்ணாடியை நாம என்ன பண்றது கிடையாது. பார்த்து நாம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விசுவாசி. நல்லது நடந்தா விசுவாசி, கெட்டது நடந்தா அவிசுவாசி. விசுவாசி அப்புறம் விசுவாசியாம போயிடுறது. என்ன ஆண்டவர் இப்படி செய்யறாரு அப்படின்ட்டு புலம்புறது. நம்ம அனைவரும் சீஷர்களாய் அழைப்பை பெற்றவர்களாய் இருக்கிறோம் அப்படின்றத நாம மறந்துடக்கூடாது. இங்க இயேசு கிறிஸ்து தன்னை
அப்போஸ்தலன் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற அனுப்பப்பட்ட ஒரு அப்போஸ்தலனாகவும், பிரதான ஆசிரியராகவும். பிரதான ஆசிரியருடைய வேலை என்ன? ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, ஜனங்களுடைய ஸ்தானாதிபதியாக, ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து பிதாவாகிய தேவனுடைய சந்நிதியில நின்று ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜனங்களுடைய பாவத்தை மூடுவதற்கு அன்றைக்கு பிரதான ஆசாரியர் பயன்பட்டார். பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து அதை ஜனங்களுக்காக தேவனுடைய சன்னிதானத்துல தெளித்து, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள சென்று தெளித்து, இந்த பாவ பரிகார நாள்ல ஜனங்களின் பிரதிநிதியாக உள்ள போயிட்டு கர்த்தரிடத்துல வெளிப்படுறாரு. இயேசு கிறிஸ்து தான் பழுதற்ற ஆடாக அவருடைய இரத்தத்தை இன்னைக்கு பிதாவினுடைய சந்நிதியில வைத்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் மேலானவற்றை பேசுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசுது? குற்றப்படுத்துது. தன் சகோதரன் தனக்கு இழைத்த அநீதி நிமித்தம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக குற்றப்படுத்தியது. ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் எனக்கு இப்படிப்பட்ட அநியாயத்தை செஞ்சுட்டான் அப்படின்ற ஒரு குற்றத்தை காண்பித்து கொடுக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குற்றப்படுத்தல, நமக்காய் பரிந்து பேசுது. பழைய ஏற்பாட்டுல சிந்தப்பட்ட ரத்தம் பாவங்களை மூடிச்சு. இந்த புதிய உடன்படிக்கையில கர்த்தர் சிந்தின ரத்தம் நமக்காக நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்ம பிதாவினுடைய சன்னிதானத்துல தைரியமாய் சேரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை, அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க இயேசு கிறிஸ்துவனுடைய மேன்மையை சொல்லும் பொழுது இந்த 3 அதிகாரங்கள்ல பெட்டர், சுப்பீரியர், கிரேட்டர் இப்படிப்பட்ட வார்த்தைகள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. தூதர்களை காட்டிலும் மேலானவர், தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மேலானவர், மோசேயை காட்டிலும் மேலானவர். நீ இவங்களாம் பெரியவங்க நினைச்சிட்டு இருக்க. இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வடிவத்தில் வெளிவந்ததுனால நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? இவர்களை போல ஒரு மனித தன்மை உடையவர் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல உங்களுக்கு இருக்கு. அது தப்பு. இவர் எல்லாவற்றையும் காட்டிலும் மேலானவர் அப்படின்றத, சிறந்தவர், உயர்ந்தவர், போற்றுதலுக்குரியவர், ஆராதனைக்குரியவர்ன்றதை காண்பிக்கிறது தான் இந்த ஆசிரியரின் நோக்கம். சொல்லிட்டு ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நீங்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களானது யாருனால? இயேசு கிறிஸ்துவாலதான். அவர் அனுப்பப்பட்டு ஒரு அப்போஸ்தலனாக, ஒரு பிரதான ஆசிரியராக தன்னுடைய வேலையை நிறைவேற்றினது நிமித்தமாய் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் மாறிட்டீங்க. ஆனா நீங்க கவனித்து பார்க்க வேண்டியது கிறிஸ்து இயேசுவை. இயேசு கிறிஸ்துன்ற கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்கு. ஆனா அது போதாது. நீங்க கிறிஸ்து இயேசுவை அந்த கண்ணோட்டத்தை இருக்கணும். அவர் பிதாவாகிய தேவனுடைய தற்சொரூபமாய் நித்தியமாய் இருந்து, அங்கே இருந்து, யோசிச்சு பாருங்க, கோடான கோடி தூதர்கள் போற்றும் பொழுது யாரை பார்த்து போற்றுவாங்க? யார அவங்க லிட்டரலா பார்க்க முடியும்? பிதாவாகிய தேவனை பார்த்துட முடியுமா? புரிந்து கொள்ளுதலுக்கு அப்பாற்பட்டவர், நம்முடைய எல்கைக்கு அப்பாற்பட்டவர். அவரை ஒரு இடத்துல அடக்க முடியாது, ஒரு இடத்துல வைக்க முடியாது. கோடான கோடி தூதர்கள் துதித்த தேவாதி தேவன் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் மூலமா தான் சகலமும் உண்டாயிருச்சு. தேவ தூதர்களும் அவர் மூலமா தான் உண்டாயிருக்காங்க. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. எல்லாமே அவர் மூலமாய், அவருக்கென்றும், அவருக்குள்ளாக, அவருக்கென்றும், அவரால உண்டாகப்பட்டிருக்கு அப்படின்றத வசனத்தின் மூலமா நம்ம பார்த்திருக்கிறோம். எல்லாமே அவரால் தான் உண்டாயிடுச்சு. இப்ப தன்னை தாழ்த்தி, நான் போறேன், என்னுடைய ஜனங்களை மீட்க நான் போறேன் அப்படின்ட்டு இருக்கிறார். அந்த கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்த அந்த கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட நிலையில வேணா இருக்கலாம். நான் அப்படி ஒரு நிலையில இருந்தா நல்லா இருக்குமே என்ற ஆசை இருக்கலாம். நமக்கு எப்பவுமே ஒரு உயர்வான ஒரு சிந்தனை இருக்கணும், உயர்வான நோக்கம் இருக்கணும், உயர்வான ஒரு டார்கெட் இருக்கணும். அநேக நேரத்துல நான் சொல்லுவேன், உயர்வான டார்கெட் வச்சாலே அதுவே உங்களை பரிசுத்தமாய் மாத்திரும். நீங்க கற்பனை, நீங்க ஒரு இது வச்சிருப்பீங்க, ஒரு லிமிட் வச்சிருப்பீங்க. இதை காட்டிலும் கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுத்துறாரு. அதாவது நான் சொல்றது பேராசை கிடையாது,
மத்தவன பார்த்து பொறாமப்பட்டு ஒண்ணு இந்த புலிய பார்த்து பூனை வந்து சூடு போட்ட கதையா வச்சுக்கிறது கிடையாது. உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்த ஒரு மகா பெரிய திட்டம் இருக்கு அப்படின்னா, அத பார்த்து நீங்க பிரமித்து போயிறாதீங்க, மிரண்டு போயிறாதீங்க. அப்படிப்பட்ட திட்டங்களை வச்சுக்கோங்க. கர்த்தருக்குன்னு நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்வேன். என்னுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட நிலையில இருக்கணும். என்னுடைய வீடு இப்படி இருக்கணும். நான் இப்படிப்பட்ட வாகனங்கள வச்சிருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு உயரிய பதவியில நான் இருக்கணும் அப்படின்ற நோக்கம் நீங்க வச்சுட்டீங்கன்னா, அதுவே உங்கள பரிசுத்தமா வாழ வச்சுரும். ஏன்? நீங்க ஒழுங்கா வசனத்த வாசிக்க ஆரம்பிச்சுருவீங்க. ஒழுங்கா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஏன்னா தேவை பெருசு இல்ல. ஆண்டவரே இவ்வளவு பெருசு தேவை இருக்கு. அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்பவே அதுவே உங்கள என்ன பண்ணிரும்? சரியா உங்கள ஜெப வாழ்க்கையில நடத்திரும். அதனால உயர்வான நோக்கத்த வச்சிருங்க. உயர்வான திட்டங்கள வச்சிருங்க. அது உங்கள நிச்சயமாய் ஒரு பெரிய அதிசயமான காரியங்கள நடத்த அது அ வல்லமை உள்ளதா இருக்கும். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. அவர் எப்படி தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற அவர் எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தாரோ, அப்படி கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நீங்க உங்களை ஒப்பு கொடுக்க நீங்க கடமைப்பட்டிருக்கீங்க. சொல்லிட்டு மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல, இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம அறிக்கை பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்றோம். அந்த கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்த்து, நம் நாவினால, நம்முடைய எல்லா பலத்தினால, நம்முடைய வாழ்வினால அறிக்கை செய்றோம். இப்ப இந்த இயேசு கிறிஸ்து யாரு? அப்படின்னா, மோசேயை காட்டிலும் மேலானவர். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். வீட்டை பார்க்கிலும் வீடை உண்டு பண்ணினவர் மகிமை உடையவர். மோசே எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்போது கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றினவர் மோசே. ஆனா இயேசு அந்த கர்த்தர். நீங்க மோசேயை காட்டிலும் மேலானவர் அப்படின்னும் போது நமக்கு ஒன்றும் அதுல வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து ஏற்றுக்கொள்றோம். நம்ம அது வந்து ஈஸியா ஏற்றுக்கொள்றோம். ஆனா அன்னைக்கு அந்த ஜனங்க ஏத்துக்கிறதுக்கு எப்படியெல்லாம் பேச வேண்டியது இருந்திருக்குல்ல. இவ்வளோலாம் எக்ஸாம்பிள் காமிக்க வேண்டியது இருக்கு. எப்படிலாம் உதாரணங்கள் காண்பிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பல தலைமுறையாக அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த ஒரு காரியத்தை விட ஒரு சிறந்த ஒரு காரியத்தை அவங்க பெற்றுக்கொள்றாங்க அப்படிங்கும்பொழுது நிச்சயமாய் அவங்கள ஒரு பெரிய ஒரு இது அவங்கள நடத்துது. இதுல இந்த 7ஆம் வசனத்திலிருந்து அப்படியே நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நீங்க பார்ப்போம். நான் இந்த 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 இதோட இந்த 3ஆம் சாப்டர் முடிச்சுட்டு 4வது வந்து அடுத்த டாபிக் எப்படி நம்ம ரட்சிப்பு அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம்ல, ஒவ்வொரு டாபிக்கா பார்த்தோம்ல, அது மாதிரி இந்த 3ஆம் அதிகாரத்துல ஒரு டாபிக் ஆரம்பிக்குது. ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா இளைப்பாறுதல் அப்படின்ற ஒரு டாபிக். அதுதான் வந்து 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலையும் அதான் ஆரம்பிக்கும். ஆனபடியால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. அது இளைப்பாறுதலின் உபதேசம்னா என்ன? இளைப்பாறுதல்னா என்ன? தூங்குறதா? இல்ல ரெஸ்ட் எடுக்கிறதா? இல்ல எங்கேயாவது போகும்போது பவர் நேப் எடுப்போமே, ரொம்ப லாங் டிராவல் பண்ணும்பொழுது, இல்ல ரொம்ப லாங் டிரைவ் போயிட்டு இருந்தோம்னா, டக்குன்னு ஒரு பங்க்ல போய் வண்டி நிறுத்திட்டு, ஒரு 10 நிமிஷம் கண்ண மூடி எந்திரிச்சோம்னா கொஞ்சம் தெளிவா இருக்கும். அப்படிப்பட்டது இளைப்பாறுதலா? இளைப்பாறுதல்னா என்ன? அப்படின்ற இளைப்பாறுதலின் உபதேசத்த நம்ம அந்த புதிய ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா, இன்னும் கொஞ்சம் இந்த 3ஆம் அதிகாரத்திலே இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம முடிந்தா நம்ம அதுல போயிரலாம். இல்லன்னா இத நம்ம 3ஆம் அதிகாரத்த இன்னும் தெளிவா பார்த்துட்டு நம்ம அதுக்கு போயிரலாம். இதுல நான் வந்து 2ஆம் அதிகாரத்துல சொன்னேன் 4ஆம் வசனத்துல முதலாவது எச்சரிப்புன்னு சொன்னேன். இந்த 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, 7ஆம் வசனத்திலிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, 2வது எச்சரிப்பு இதுல வருது. இது வந்து யாருக்கு இந்த எச்சரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபைக்கான எச்சரிப்பு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெளிவா சொல்லுது. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். சபைக்கான 2வது எச்சரிப்பு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நீங்க அதை குறித்து ஒரு அசட்டையாய் அதை குறித்து கவலை இருந்தீங்கன்னா தண்டனைக்கு எப்படி தப்பிப்போம் அப்படின்ற முதலாவது எச்சரிப்பு நமக்கு வந்திருக்கு சபைக்கு. 2வது எச்சரிப்பு, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற இருதயம் அப்படிப்பட்ட பொல்லாத இருதயமா இருக்கக்கூடாது.
இதுக்கு அவர் கொடுத்த எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இந்த 3ஆம் அதிகாரம் முழுக்க நீங்க வீட்ல போய் வாசிங்க. அவர்களுடைய முறுமுறுப்பு தேவனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து போட்டது. தேவனை யார் தடுத்தா? இந்த ஜனங்க தடுக்குறாங்க. தேவன் இவர்கள வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் நோக்கி பயணிக்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்க? இவர்களுடைய முறுமுறுப்புனால, இவர்களுடைய பொல்லாத வழிகளினால என்ன பண்ணிட்டாங்க? தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போயிட்டாங்க. 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தை ஆணையிட்டேன். இந்த 7லிருந்து இந்த 11 வசனங்கள்ல அப்படியே சங்கீதம் 95ல 7லிருந்து 11 அப்படியே இருக்கு. சங்கீதத்தின் புஸ்தகம் 95ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவருக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சித்து பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். நான் சொல்லியிருக்கேன்ல, எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து வேர்டை லிட்ரலா வேர்ட் பை வேர்ட் எடுத்துருவாரு. இங்க 95ஆம் சங்கீதத்துல இருக்கிற 7ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை அப்படியே தூக்கிட்டு வந்து என்ன பண்ணிட்டாரு? இங்க போட்டிருக்கிறாரு. இந்த இளைப்பாறுதலின் உபதேசத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜனங்க கர்த்தருக்கு விரோதமாய் மறுபடியும் 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 பொல்லாத ஜனங்களாய் மாறுறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இது எகிப்திய ஜனங்க கிடையாது. இது வந்து ஒரு மோவாபிய அம்மோனிய புத்திரர் ஆகிய அந்த கிழக்கத்திய புத்திரர் ஆகிய ஜனங்க கிடையாது. ஒரு ஏத்தியர் எபூசிய ஜனங்க கிடையாது. கர்த்தரை அறியாத ஜனங்க கிடையாது. கர்த்தருடைய பலத்த கரத்தை கண்ட ஜனங்கள். 400 வருஷம் அடிமைத்தனம் தான் இருந்துச்சு. ஆனா எகிப்துல கர்த்தர் கொடுத்தார்ல, கர்த்தர் யாருன்னு வெளிப்படுத்தினார்ல, அது எல்லாமே எதுனா கர்த்தர் எவ்வளவு பெரியவர்ன்ட்டு எகிப்திய ஜனங்கள் பாக்குறதுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரேல் ஜனங்களும் என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். எகிப்துல பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பல தெய்வங்கள் இருந்துச்சு. உதாரணத்துக்கு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், தவளை ஒரு தெய்வம். ஒரு மனுஷ உடம்புல தலையை வச்சுட்டாங்கன்னா அது ஒரு தெய்வம். என்னன்னா, தவளை எப்படி தாவி தாவி போகுமோ அதே போல இங்க இருந்து பூமியிலிருந்து நாம நித்தியத்துக்கு தாவி போவதற்கு இந்த தவளை தெய்வம் என்ன பண்ணுது? உதவுதுன்ட்டு பண்டைய எகிப்து கலாச்சாரம் அவங்களுக்கு போதிச்சிச்சு. வெட்டுக்கிளி பச்சையா இருக்கிறதுனால அது பசுமையின் அடையாளமாக, ஒரு மனித உருவுல வெட்டுக்கிளி தலையை வச்சா அது பசுமையின், செழுமையின், ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருந்துச்சு. அந்த வெட்டுக்கிளி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை அழிச்சு போட்டுருச்சு. அந்த தவளைனால அவங்க பாதிப்படைஞ்சாங்க. 10 வாதைகளை குறித்து பார்த்திருக்கிறோம். அப்ப நாம தெய்வமாய் கும்பிட்ட ஒரு காரியத்தை விட பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார்ன்ட்டு எகிப்து ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, இஸ்ரேல் ஜனங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஏன்னா இவங்க 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. இவங்க பார்த்ததெல்லாம் அந்த தெய்வங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கேள்விப்பட்டுறாங்க. இப்ப கர்த்தர் விடுதலையாக்கி கூட்டு போறாரு. இப்ப இவங்க என்ன நினைச்சிடக்கூடாது? இந்த தெய்வங்களோட கூட இவரும் ஒரு தெய்வம் நினைச்சிடக்கூடாது. இந்த தெய்வங்களை காட்டிலும் இவர் மேலானவர் அப்படின்ற ஒரு உணர்வோடு இருக்கணும்ன்றதுக்காக எல்லாவற்றையும் காமித்தாரு. ஆனா இந்த ஜனங்க கிட்டத்தட்ட 10 முறை அவங்க வந்து கர்த்தரை சோதித்து பார்த்துட்டே இருந்தாங்க. நான் வேணா அந்த வசனங்களை சொல்றேன், நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டுல போய் வாசிங்க. 1, அவங்க பயப்பட்டு கர்த்தரை பரீட்சித்து பார்த்தாங்க. கர்த்தருக்கு கோபம் மூட்டினாங்க. யாத்திராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருக்கு. முறுமுறுத்தாங்க. யாத்திராமத்தின் புஸ்தகம் 15:24 இருக்கு. மறுபடியும் திரும்பவும் முறுமுறுத்தாங்க. 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருக்கு. எல்லாமே யாத்திராமத்தின் புஸ்தகத்துல இருக்கு. அப்புறம் கீழ்ப்படியாதவர்களா இருந்தாங்க.
16ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல 20ஆம் வசனத்துல இருக்கு. ஓய்வு நாள்ல அசட்டை பண்ணினாங்க. ஓய்வு நாளை குறித்து கர்த்தருடைய போதனையை அவங்க ஒரு அற்பமா எண்ணினாங்க. இதே யாத்திராமத்தின் புஸ்தகம் 16ல 27ல இருந்து 28ல இருக்கு. சிலை வழிபாடு செஞ்சாங்க. யாத்திராமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்துல அப்படியே இருக்கு. அதிருப்தியான முறையில அவங்க வந்து அநேக காரியங்களை தங்களுடைய அதிருப்திகளை தங்களுடைய ஒரு ஒரு என்ன கடவுள் இவரு, நாங்க எகிப்துல எப்படிப்பட்டவங்களா இருந்தோம் தெரியுமா, வெள்ளை பூண்டை சாப்பிட்டோம், வெங்காயத்தை சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம்ட்டு பயங்கரமா சொன்னாங்க. இப்ப கூட சமீபத்துல ஒரு ஒரு விளாக்ஸ் பார்த்தோம், ஃபுட் விளாக்ஸ். எகிப்துல இருக்கிற ஃபுட்டு எவ்வளவு டேஸ்டான ஃபுட் இருக்குன்னு அவன் போட்டு புலம்புறான். எங்க ஊர்ல இது மாதிரிலாம் இல்லையாடான்ட்டு. அவ்வளவு டேஸ்டான உணவு அங்க இருக்குதான். அப்ப கண்டிப்பா இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, இது மாதிரியான நல்ல உணவு எங்களுக்கு கிடைக்கல இந்த வனாந்தரத்துலன்ட்டு அதிருப்திகளை எல்லாம் வெளிப்படுத்துறாங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல அவங்களுடைய அதிருப்திகளை குறித்ததான காரியங்கள் இருக்கு. துர் இச்சைகள் அவங்களிடத்துல இருந்துச்சு. என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் 32ஆம் வசனத்தெல்லாம் இதெல்லாம் இருக்கு. அதே போல அவங்களுக்கு அவிசுவாசம் இருந்துச்சு. என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அப்படியே இருக்கு. கடைசி அவங்க வாக்குவாதம் பண்ணுகிறவர்களா இருந்தாங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அப்படியே இருக்கு. இதெல்லாம் போய் திரும்ப பாருங்க. எதுக்கு இதெல்லாம் குறிச்சு வச்சுட்டு போய் பாருங்கன்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. நீங்க ஏதாவது இப்படிப்பட்ட நிலையில இருந்தீங்க, உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு இது மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செய்து எடுத்து போட்டுருங்க. அதுக்கு நீங்க ஒரு முயற்சி எடுங்க, கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் வசனம் சொல்லுது இல்ல. நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேறணும்னா கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டியது இருக்கு. ஜனங்க அந்த பிரயாசப்படாம போன போக்குல இருந்ததுனால அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை அவங்க இழந்து போனாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற போகிற அந்த நித்திய கானானை சுதந்திரிக்க போகிற அந்த பாதையில பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் நாம அந்த பங்கை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இந்த 3ஆம் அதிகாரத்துல மறுபடியும் பாத்தீங்கன்னா தேவனுடைய பராமரிப்பை அவங்க கெடுத்து போட்டாங்க. தங்களுடைய முறுமுறுப்பினால தேவனுடைய பராமரிப்பை கெடுத்து போட்டாங்க. இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று கோபத்தில் ஆணையிட்டேன் அப்படின்றாரு. இன்னும் இந்த வேர்ட் பை வேர்டா பார்க்கலாம். எனக்கு அது நேரம் இருந்துச்சு, நாட்கள் இருந்துச்சுன்னா நான் வந்து இது பண்ணுவேன். ஏன்னா இப்பவே நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப இதா போயிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த டாபிக்ஸ் இருக்கு, அடுத்தடுத்த புத்தகங்களை நம்ம பார்க்கணும். அதனால அது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. கர்த்தருக்கு சித்தமாக தான் நிச்சயமா நம்ம பைபிள் ஸ்டடி கொண்டு போவோம். எபிரேயர் நிருபத்தை மறுபடியும் நம்ம ஒரு நாள் பைபிள் ஸ்டடி கொண்டு வரும்போது வேர்ட் பை வேர்டா நம்ம பார்த்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அதனால இந்த நாள்ல நீங்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள்ன்றத மறந்துடாதீங்க. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. இந்த பரம அழைப்பை நீங்க இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. மறுபடியும் அந்த எச்சரிக்கையை நான் சொல்றேன். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். நாம் எச்சரிக்கையா இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மை பராமரிக்கிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். தொடர்ந்து நாம பார்ப்போம். அடுத்தது இளைப்பாறுதலின் சத்தியத்துக்குள்ள போயிடும். நம்ம திருப்பியும் கர்த்தருக்கு சித்தமா இருந்தா ஜஸ்ட் நம்ம இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் ரெண்டுமே வந்து சும்மா அப்படி லைட்டா தான் பார்த்துருக்குறோம். ஃபுல்லும் நம்ம பார்க்கல. நீங்க வீட்டுல போய் திரும்ப வாசிங்க. அடுத்து இளைப்பாறுதலின் உபதேசத்திற்குள்ளாக போவோம். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரெஸ்ட் அப்படின்ற அந்த டேர்ம் வந்து ரொம்ப முக்கியம். அதை குறித்ததான சில போதனைகளை நாம் பார்த்து அடுத்த பகுதிக்கு நேராக நாம் செல்லலாம். நாம் அனைவரும் எழுந்து நிற்கலாம்.